திருமா சொல்றாரு இன்னைக்கு மேடையில கள்ளக்குறிச்சியில, அடுத்தது நாம ஆட்சி அமைக்கும் நாளை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும் அப்படின்னு திருமா சொல்றாரு. தாவேகா கூட்டணியில இருந்துகிட்டே இதை திருமா அவர்களால சொல்ல முடியுது. இதே திமுக கூட்டணியில இருந்துட்டு நாம அடுத்தது ஆட்சி அமைக்கும் நாளை நோக்கி தான் பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி சொன்னா விசிகாவை திமுக வளர விடுமா? ஏற்கனவே திமுக கட்சியில நான் தான் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காம, நாங்க தான் பாஸ், எங்க கூட நீங்க இருக்கலாம் பாஸ், அவ்வளவுதான், நாங்க தான் பாஸ், எங்க கூட நீங்க இருக்கலாம் பாஸ், மற்றபடி பெருசா எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் திமுக இருந்தாங்க. ஆனா தாவேகால அதெல்லாம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத அதை கரெக்டான முறையில செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வன்னி அரசுக்கெல்லாம் அதுக்கான கௌரவத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஈவன் திருமா அவர்களுக்கே இந்த திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு கட்சி இனிமே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் திருமாவுக்கு வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணமே விஜய் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்ததுதான். இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்கனவே திருமா அவர்களுக்கு இருந்திருந்தா அதிமுகவுடைய அந்த ஸ்பேஸை நல்லா பயன்படுத்தி அதிமுகவுடைய அந்த ஒரு இடத்த ரொம்ப லாபகமா விசிகா எடுத்துட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு இல்ல, விசிகா எப்போ அவங்க மாநாடு நடத்தும் போதும் பெரும் கூட்டம், அவர்களுக்கான ஆதரவாளர்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க.